வணக்கம். லாஸ்ட் டைம் மொலஸ்க்கு பற்றின ஒரு சின்ன வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி வந்து மொலஸ்க்கு அடுத்தபடியாக வந்து இன்செக்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எவல்யூஷன்லேயுமே இன்செக்ட்ஸ் வந்து மொலஸ்க்கு அடுத்து தான் இருக்குது. ஏன்னா இடைவிடாத எவல்யூஷனரி ப்ராசஸில் வந்து ஒவ்வொரு உயிரினங்களும் தங்களை வந்து தகவம் வச்சுக்கிறது. இந்த அவங்களுடைய சர்வைவல் பேட்டர்ன், என்வரன்மெண்டல் சேஞ்சஸில் வந்து எப்படி தங்களை தக்க வச்சுக்கிறதுன்றத இடைவிடாத போராட்டத்தில் வந்து இந்த சாஃப்ட் பாடிடு ஸ்ட்ரக்சரோடைய அடுத்த ஒரு பரிணாமம், ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோட்ஸ். ஏன்னா ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் தி எர்த், ஏதாவது ஒரு எனிமீஸ் வருதா உடனே பூமியிலேருந்து நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியும் அப்படின்னு அந்த எவல்யூஷனரி ப்ராசஸில் மொலஸ்க்கு பக்கத்தில் இன்செக்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அந்த இன்செக்ட்ஸ் வீடியோவில் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, these type of videos is wants to kindle your thought process in case taking. அதாவது நம்மளோட கேஸ் டேக்கிங்கில் வந்துட்டு நம்மளோட திங்கிங் ப்ராசஸை வந்து லைட்டாக வந்து அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். நமக்கு வந்து என்னென்னா அறிவிலிருந்து தான் நம்ம ஒவ்வொரு தடவையுமே நம்மளுடைய லெவல் ஆஃப் கம்பேரிசன்ஸ் இருக்கும். பிகாஸ் ஸ்கோப் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹோமியோபதியோட ஸ்கோப் அப்படின்றது கட்டாயம் இன்ஃபினிட். அந்த லிமிட்டேஷன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் நம்மளை டிபெண்ட் பண்ணது தான். நம்மளோட அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து த்ரூஅவுட், அதுதான் நம்மளோட லைஃப் வந்துட்டு ஒரு இந்த ஹார்ட் ஒர்க்கும் கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் தான் நம்மளை வந்து ஒரு மோர் லைவ்லியாக நம்மளோட லைஃப் ஆக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா ஹோமியோபதி டாக்டர்ஸ் வந்துட்டு அந்த படிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்செக்ட் மாதிரி சோர்வில்லாமல் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய சும்மா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்செக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்செக்ட் வந்து அதாவது இன்னைக்கு நம்ம பூமி வந்து இவ்வளோ அழகாக பூத்து குலுங்கும் மரங்களாலும் மலர்களாலும் அது வந்து இவ்வளோ அழகான ஒரு நறுமணத்தை வீசி கொண்டு இருக்கிற அந்த பூமி வந்து யாருக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கட்டாயம் இட் இஸ் நாட் ஃபார் அஸ். இது வந்து நமக்காக, நாட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். இது எல்லாமே ஜஸ்ட் அட்ராக்ட் தி இன்செக்ட்ஸ். எல்லாமே வந்து பிகாஸ் இன்செக்ட் தான் வந்து இவ்வளோ அழகான ஒரு வனத்தை வந்து, ஒரு அழகான பூமியை, ஒரு செல்வ செழிப்பான வளத்துடன் கூடிய ஒரு இவ்வளோ ஜீவராசிகள் வாழக்கூடிய இடத்த உருவாக்கி கொடுத்ததோட பெரும் பங்கு வந்து இன்செக்டுக்கு தான் இருக்குது. அதனால அந்த இன்செக்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறது நோக்கத்துக்கு தான் வந்துட்டு அதனுடைய ஒவ்வொரு ஃப்ளாஸும் இவ்வளோ கலர்ஃபுல்லாக மல்டிபிள் கலர்ஸில் அவங்க வளர்ந்து நிற்கிறதும், அவங்களுடைய ஃப்ராக்ரன்ஸ் அதிகமான அவங்களோட ஃப்ராக்ரன்ஸை வந்துட்டு பரப்பி அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டு அட்ராக்ட் தி இன்செக்ட்ஸ் டுவார்ட்ஸ் தெம். இன்செக்ட் தான் அந்த மரங்களின் இல்லைன்னா வந்து அந்த மலர்களின் லவ்வர்னு வச்சுக்கலாம். அது வந்து அந்த அட்வர்டைசிங் ஏஜென்ட்ஸ், அந்த ஃப்ளாஸும் அவங்களோட ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய ஒவ்வொரு மரங்களுடைய எங்கள் மரத்துக்கு வா, என்ன போலினேட் பண்ணு, த்ரூஅவுட் எங்களை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஒரு நபர்கள் வந்து இன்செக்ட்ஸ். அவங்கள அட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த மரங்களின் நோக்கமாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த மரங்கள் தான் நம்மெல்லாம் வந்துறதுக்கு காரணமே, நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் அதாவது என்ன சொல்கிறது, பூமியின் ஒரு கடைக்குட்டி, இந்த கிரகத்தின் இல்லைன்னா அந்த பிளானட்டுடைய கடைக்குட்டி வந்து ஹியூமன் பீயிங்ஸ். அது நம்ம கடைக்குட்டி அப்படின்றனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட அனைத்து செல்வங்களையும் வந்து சுரண்டி சாப்பிட்டுட்டு அதை வந்து அப்படியே என்ன சொல்கிறது, எவ்வளோ நம்ம ஸ்பாயில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஸ்பாயில் பண்ணுற விஷயங்களில் இருக்கக்கூடிய இன்னொரு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பூச்சிக்கொல்லிகள். இந்த இவ்வளோ அழகான ஒரு பூமியை உருவாக்கி கொடுத்த அந்த பூச்சிகள் வந்து மனிதர்களுக்கு என்னவோ எனிமையாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஈயாக இருக்கட்டும், இல்லைன்னா கொசுவாக இருக்கட்டும், ஆண்ட்டு, டெர்மைட்ஸு, வண்டுகள், எல்லா பூச்சிகளும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஹோப்பர்ஸ் எல்லாமே வந்து அது நம்ம வந்து ஒரு இன்செக்டிசைட்ஸ் இல்லைன்னா ஆன்டி டெர்மைட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆன்டி ரிப்பல் ஏதாவது நம்ம போட்டு அவங்கள கொள்கிற முயற்சியில் தான் இருந்துகிட்ருக்கோம். இதுவுமே நம்மளுடைய பிட்ஃபாலை வந்துட்டு நம்மளே தோண்டிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இந்த அஃப்கோர்ஸ் மனிதர்கள் இல்லாத இந்த பூமி வந்து ரொம்ப அழகாக அது பாட்டில் ராஜநடை போட்டு அழகாக போயிட்டுருக்கோம். ஆனால் இன்செக்ட் இல்லை அப்படின்னா பூமி வந்து பூமி அல்ல, அது இன்னொரு சாம்பல் மேடான இல்லைன்னா வந்துட்டு ஒரு எரிமலை குழம்புகளால் நிரம்பிய வேற ஒரு பிளானட்டாக மாறிடும். அந்த பூச்சிகள் நமக்கு இனிமையாக நீ கருதுனா என்ன, நீ நினச்சா என்ன, நினைக்கலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூச்சிகள் வந்து நம்ம கூடயே இருக்காங்க.
24 மணி நேரமும் நம்ம கூடயே இருக்கிறாங்க. நீ ஏதோ நம்ம ஒரு பாட்டில் சொல்லுவாங்க பாருங்கள், நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன்ற மாதிரி கொசுவாக இருக்கட்டும், பிளாட்டா ஓரியன்டாலிஸ், நம்மளுடைய காக்ரோச்சாக இருக்கட்டும், ஈயா இருக்கட்டும், இல்லைன்னா வண்டுகள், எல்லா இடங்கள்லையும் நம்மளை இடைவிடாத நம்மளை துரத்திட்டு இருக்குது யாருன்னு பார்த்தா இந்த பூச்சிகள். இது வந்து ஹோமியோபதிக்கு என்ன ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹோமியோபதிக்குமே நிறைய மருந்துகள், ஈவன் கிளார்க் வந்து கியூலெக்ஸ் எழுதியிருக்காருன்றது எனக்கு வந்துட்டு ரொம்ப அதிசயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் கியூலெக்ஸ் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டான ப்ரூவ்டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் போயர், கிளார்க் எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க. மஸ்கா டொமஸ்டிக்கா வந்துட்டு ரீசெண்டாக வந்திருக்கு. அதே மாதிரி கேந்தரிஸ், அப்பிஸ், இதெல்லாம் வந்து ஃபார்மிகா ரூஃபா, இது எல்லாமே இன்செக்ட் ரெமடிஸ் தான். நம்ம நிறைய இன்செக்ட் ரெமடிஸ் வந்து இப்போ கேந்தரிஸ்லாம் யூஸ் பண்ணாத டாக்டர்ஸே நம்ம இருக்க மாட்டோம். இருந்தாலும் இதனுடைய தனியான ஒரு யூனிக் பேட்டர்ன் ஆஃப் மைண்ட் சிம்டமும் ஒரு யூனிக் பேட்டர்ன் ஆஃப் சென்சேஷனும் வந்துட்டு இந்த இன்செக்ட் குரூப் ஆஃப் ரெமடிஸ்க்கு வந்து இருக்குது. ரொம்ப ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் இன்செக்டை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதிகமாக வேலைகளுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வேலைகள் மூலமாக தான் நான் வந்துட்டு, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப அடங்கி, இல்லைன்னா பீட் லிட்டில்டா, இல்லைன்னா இன்சல்டடா, இல்லைன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு ஸ்மாலராக நினைக்கக்கூடிய நான் வந்து என்னோட ஹார்ட் ஒர்க்கு மூலமாக தான் நான் வந்து ஒரு பிக்கரான இடத்துக்கு போக முடியும், ஒரு மரியாதையான இடத்துக்கு போக முடியும், ஒரு பகட்டான பளபளப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஆனால் நம்மக்கிட்ட பேஷன்ஸ் வந்து எப்பயுமே வந்துட்டு அந்த 2 சினேரியோ சொல்லிகிட்டே இருப்போம். ஒன்று பிஹைண்ட் தி ஸ்க்ரீன், ஒன்று பிஃபோர் தி ஸ்க்ரீன். நம்மளுடைய ஸ்க்ரீன் முன்னாடி, நம்மளோட ஆன் டேபிளில் நமக்கு முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய பேஷன்ஸ் வந்து எதை பற்றி அதிகமாக நம்மள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒர்க்கை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் நிறைய இன்செக்ட் ரெமடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரம், காலி, அந்த மாதிரியான வந்துட்டு அந்த ஒர்க் ரோஸ் தான் அவங்களுடைய இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக வெளியில் தெரிஞ்சிட்ருக்கும். ஏன்னா எல்லாமே, அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்செக்ட் ரெமடிஸோடைய ஒரு பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஹார்ட் ஒர்க் மூலமாக ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பிக்கரான இடத்துக்கு நான் போகணும் அப்படின்ற இந்த மோட் ஆஃப் ஆப்பரண்டிக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு டர்ட் அண்டு பி லிட்டில்டு ஃபீல், அதாவது என்ன சொல்கிறது, அழுக்கு, அசிங்கம், இல்லைனா இன்சல்ட், இது எல்லாமே. அது மெயினாக வந்துட்டு டிஸ்கஸ்டிங் அண்ட் டர்ட், இது 2 தான் வந்து. ஏன்னா பிகாஸ் எல்லா இன்செக்ட்ஸ் உருவாகிற இடங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, அழுக்குகள்லையும் கார்பேஜ், கட்டர்ஸ், இல்லைனா வந்துட்டு சீவேஜஸ், இந்த மாதிரி குப்பை கூலங்களில் தான் வந்துட்டு நிறைய இன்செக்ட்ஸோடைய இது உற்பத்தி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த இதுக்குள்ளே இருந்து அது வந்து டக்குன்னு அந்த குப்பையிலேருந்து அழகான ஒரு ரெக்கை வச்சு, அழகான ஒரு சிட்டாடின், அழகான ஒரு ஓடை வச்சுக்கிட்டு, ஒரு கலர்ஃபுல்லாக தன்னை மாற்றி அப்படியே டக்குன்னு அதுலேருந்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம தோல் மேலே வந்து உட்காருவோம், நம்ம தலை மேலே வந்து உட்காரும். அதுதான் வந்து அந்த இன்செக்டோட ஹராசிங் நேச்சர் வந்து இன்செக்ட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிஹைண்ட் தி ஸ்க்ரீன், அந்த டர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீம்ஸ் மூலமாகவும் அவங்களுடைய நிறைய விஷயங்கள் இந்த டர்ட்ன்ற பார்ட் வந்து ஒன்லி த்ரூ ட்ரீம்ஸ் வி கேன் ஃபைண்ட் அவுட். இந்த இடம் வந்து தான் நம்ம ஒர்க் ரோல இருந்து இவங்களுடைய பிரித்து அறியக்கூடிய இடம் வந்து இந்த டர்ட், பீயிங் இன்சல்டட், பீயிங் ஹராஸ்ட். எப்பயுமே இன்செக்ட்ஸ் வந்துட்டு அது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு டிஸ்டர்ப்டு ஃபோர்ஸு, இல்லைன்னா வந்துட்டு ஒரு நோயின்னு நம்மளை வந்துட்டு அரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஆனால் இவங்க வந்து எப்பயுமே அந்த அதர் போலாரிட்டி தான் சொல்லுவாங்க, என்னையே எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஐ எம் ஹராஸ்டு பை தீஸ் பீப்புள், எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த உறிஞ்சுறது அப்படின்றது வந்து இன்செக்டோடைய லாங்குவேஜ். பிகாஸ் த்ரூ தியர் ப்ரோபயாசிஸ் அவங்க வந்துட்டு அவங்களோட ஈட்டிங் பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த உறிஞ்சுற மாதிரியாக தான் இருந்துகிட்ருக்கும். அதனால என்னுடைய இதோடைய நோக்கம், இப்போ உங்களோட இந்த ஷேரிங்கோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட லைன் ஆஃப் திங்கிங்கில் நம்மளுடைய கம்பேரிட்டிவ் ட்ரக்ஸில் வந்து அந்த ஒர்க்கை பற்றி பேசும்போது நமக்கு பக்கத்தில் வந்து இன்செக்டை வந்து நம்ம மறக்கவே கூடாது அப்படின்றதான். ஏன்னா நம்ம கூடயே இருக்கிறவங்க 24/7 வந்துட்டு கியூலெக்ஸாக இருக்கட்டும், பட்டர்ஃப்ளைஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பக்கத்துலேயே நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சில இன்செக்ட்ஸ். இது எப்படி பேஷன்ஸ், இப்போ என்னோட அனுபவத்தில் இந்த பேஷன்ஸ் வந்து எப்படிலாம் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்றது வந்து ஒரு சொல்லணும்னா வந்துட்டு நிறைய ஒரு மோர் தென் 50-70 கேசஸ் இருக்குது. ஆனால் யாருக்கெல்லாம் இது தேவைப்படுது அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஹிண்ட்.
இப்போ வந்து கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, எப்பயுமே ஹார்ட் ஒர்க்குன்னா நம்மளால நினச்சே பார்க்க முடியாது. இப்போ ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்கன்னா எர்லி மார்னிங் எழுந்திரிச்சிருவாங்க. காலையில் வந்துட்டு ஒரு 3-4க்குலாம் எழுந்திரிச்சிட்டு அவங்களுடைய பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும். அவங்களுடைய எர்த் எலிமெண்ட் வந்து நம்மளால நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல பிரைட் கலர்ஸில் அவங்களோட ட்ரெஸ்ஸிங், இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மோஸ்ட்லி ஆன் லேண்டை விட வந்துட்டு நிறைய ஜுவல்ஸ் போட்டுக்குது, நிறைய பேங்கிள்ஸ் போட்டுக்கிறது. இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக நாங்கள் வந்து வி ஆர் லீடிங் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் லைஃப், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ரிச்சர் லைஃப் நாங்கள் லீட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்மக்கிட்ட காட்டணும் அப்படின்றது வந்து அந்த இன்செக்டோடைய நோக்கமாக இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக ஒரு சிலர்லாம் வந்துட்டு அது உட்காரும் போதே வந்துட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இன்செக்டோடைய அந்த பேட்டர்ன். அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கியூலெக்ஸ், மஸ்கா டொமஸ்டிகா, மெயினாக கியூலெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, போஸ்டர் பிராக்ரெட் த்ரூ ஆஸ்டன்டேஷன் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா கியூலெக்ஸ் வந்து இருந்துட்டுருக்கு. அவங்களுடைய ட்ரெஸ் கோடு எல்லாமே ஹேர் கலரிங்லேருந்து அவங்களோட நெயில் பாலிஷ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து அந்த அட்ராக்டிவ்னஸும் அவங்களுடைய அந்த ஆடம்பரம், அந்த பகட்டான லைஃப் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை வந்து அவங்க தெரியப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதனால ஒன் சைடு வந்துட்டு இந்த மாதிரியான ஹார்ட் ஒர்க்கிங்கை கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபார்மர்ஸ், இல்லைன்னா நிறைய வில்லேஜ் பீப்புள்ஸ், அதே மாதிரி அதர் சைடு சிட்டி லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் வந்துட்டு நிறைய பார்லர்ஸ் வச்சுருக்கவங்க, 4-5 பேருக்கு எனக்கு கண்டினியூஸாக எனக்கு வந்துட்டு இது தேவைப்பட்டுச்சு, கியூலெக்ஸ் தேவைப்பட்டுச்சு, மஸ்கா தேவைப்பட்டுச்சு. அதில் வந்து அவங்களுடைய இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதாவது ட்ரெஸ் கோடு, அதே மாதிரி ரொம்ப மார்க்கெட்டுக்கு நியூவாக வந்துட்டு இருக்க எல்லா விஷயங்களையுமே உடனே அப்டேட் பண்ணி இந்த மஸ்ட் ஹேவ் டெண்டன்சி வந்து அவங்களுக்கு இருக்கும். பிகாஸ் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஐஃபோன் வந்து ரீசெண்டோட வெர்ஷன் என் கையில் இருக்குது அப்படின்றது வந்து இட் ஷோஸ் தேயர் வெல்த், இட் ஷோஸ் தேயர் லைஃப்லி அவங்களுடைய ஒரு ரிச்சர் லைஃப்பை வந்து காட்டுது அப்படின்ற மாதிரி. அதனால வந்துட்டு அந்த நிறைய வந்து அந்த கன்சியூமிங் டெண்டன்சி, அதுவும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த கன்சியூமிங் டெண்டன்சி, ரீசெண்டாக வர விஷயங்களை வாங்கக்கூடிய தன்மை வந்து அது எல்லாமே அது மெயினாக மேக்கப் திங்ஸ். நிறைய நெயில் பாலிஷ்லாம் வந்து 5 நகத்துலேயும் 5 விதமான கலர்ஸ் நெயில் பாலிஷ் போட்டவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஹேர் கலரிங்லாம் ரெட் கலர், ப்ளூ, அந்த மாதிரிலாம் இந்த ஷேடெல்லாம் இருக்கா. அது சில சமயங்களில் வந்துட்டு அந்த பூச்சியை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு இருந்துட்டுருக்கு. இது வந்து ஆண்ட், அதாவது ஃபார்மிகா ரூஃபாலாம் டிசையர் ரெட்டுன்னு இருக்குது. கியூலெக்ஸ்லையும் அதே மாதிரி பிரைட் கலர்ஸ் பிடிக்கும் அப்படின்றது, அந்த கலர் டிசையர்ஸ் அப்படின்றதுல வந்து நிறைய இன்செக்ட் ரெமடிஸ் வந்து இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி இவங்க நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்றது வந்து அந்த டர்ட் டிஸ்கஸ்லேருந்து த்ரூ மை ஹார்ட் ஒர்க் ஐ மஸ்ட் பிகம் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன், இல்லைன்னா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பிளேஸை வந்து நான் ரீச் பண்ணணும் அப்படின்ற இந்த இடத்துல வந்துட்டு அந்த ரெஸ்பெக்ட் பற்றி பேசுகிறது வந்து ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள்ஸ். அதில் மெயினாக இருக்கிறவங்க வந்துட்டு பிளாட்டா ஓரியன்டாலிஸ், ஆண்ட்ரிகஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப தேவைப்படும். அதுலேயும் எனக்கு வந்துட்டு ஆண்ட்ரிகஸ் ஓக்கால் அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் அது ஹெமமலிடே ஓக் ட்ரீல மட்டும்தான் அந்த ஆண்ட்ரிகஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த 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 பர்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாதாரண ஒரு மூட தூக்குற மாதிரியான என்னோட வேலையை ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு பெரிய ரைஸ் மில் வச்சுருக்கிறேன். இதுதான் அவரோட ஸ்டோரி. அப்போ சின்ன வயசில் நான் வந்து கஷ்டப்பட்டது இது பண்ணது, இன்னைக்கு என்னைய பார்த்து நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்கம்மா, இன்னைக்கு என்னைய பார்த்து இறைவன் வந்து என்னை வச்சிருக்கிற இடம் வந்து டெய்லி என்னை ஒரு 10 பேர் என்னை கும்பிடுற இடத்துல என்னை இறைவன் வச்சிருக்கிறான். அந்த இறைவனுக்கு நான் ஏதாவது செய்யணும்னா இறைவனே வந்து என்கிட்ட கேட்டான் அப்படின்றாரு. இறைவனே உங்கள்கிட்ட கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பார்க்கும்போது சொல்லுங்க அப்படி சொல்லி நம்ம வந்து அவங்களோட எந்த விதமான, அதாவது என்ன சொல்றது, அவர் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நமக்கு உள்ளுக்குள்ள வந்து என்ன இறைவனே இவர்கிட்ட வந்து கேட்டாரா அப்படி சொல்லிட்டு, என்னன்னா ட்ரீம்ல வந்து அவரோட குலசாமி வந்து இவர்கிட்ட கேட்டுச்சான், எனக்கு நீ கோயில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரீம் மட்டும் இருந்துச்சு. அந்த ரூப்ரிக் வந்து ட்ரீம் ஆஃப் டெம்பிள்ஸ், சர்ச்சஸ், பைல்ஸ் ஆஃப் ரெபல்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதில் ஆண்ட்ரிகஸ் ஒரே மருந்து, அதாவது ஒரு இறைவன் வந்து எனக்கு வந்து கோவில் கட்டு, அது ரெபல் அப்படின்னா ஒரு சிதிலமடைந்த அப்படின்ற மாதிரி. ஆனால் அவருக்கு வந்து ட்ரீமில் வந்து கடவுள் வந்து எனக்கு இன்னும் நீ நல்லா கோயில் கட்டலை அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த கனவு வந்துச்சு.
அப்போ நான் உடனே நான் வந்துட்டு கடவுளுக்கு நான் கோயில் கட்டினேன். அதுலேருந்து என்னை கடவுள் இருக்க என்னை வந்து உயர்த்திக்கிட்டே தான் போகிறாரு. இன்னைக்கு எங்கள் ஊர் சைடு யார் கோவில் கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் என்னை கூப்பிடுறாங்க. நான் அவ்வளோ பேருக்கு நான் கோயில் கட்டி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய மரியாதை, நான் இவ்வளோ காசு பணம் சம்பாரிச்சதுல எனக்கு இவ்வளோ மரியாதை கிடைக்கல. அப்போ அவருடைய கண்டினியூஸான ஹார்ட் ஒர்க். இன்னொன்று வந்து அந்த இன்செக்ட் ரெமடிஸில் வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேட்டரி பாயிண்ட்டாக வச்சுக்கிறக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் அவங்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் குறித்த பேத்தாலஜி, அதர்வைஸ் வந்து யூரினரி ட்ராக்ட் பேத்தாலஜி, அது வந்து ஒரு ட்ரையோ மாதிரி நம்ம அதை வந்து வச்சுக்கலாம். அது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்திருக்கா அப்படின்னும் போது அவர் வந்து எனக்கு சுகர்னு நான் ஐடென்டிஃபை பண்ணதே இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸில் இருந்ததாமா அப்படின்னும் போது அந்த இதுவுமே வந்து அந்த மேட்சிங் ஆகுது. அந்த ட்ரையோ இன்செக்ட் ரெமடிஸில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளாக நான் வச்சுக்கிறது வந்து ஹார்ட் ஒர்க்கு, அந்த டர்ட் அண்ட் டிஸ்கஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த யூரினரி கம்ப்ளைண்ட்ஸ். அதே மாதிரி யூரினரி கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அதாவது இதுதான் இந்த பேஷண்ட் ஆண்ட்ரிகஸோடைய கேசஸ் வந்து இதுதான். அந்த மரியாதை இல்லைன்னா எனக்கு வந்து இறைவன் கொடுத்த ஒரு பெரிய, அதாவது நான் அடைந்த ஒரு மூட தூக்குன ஆள் வந்துட்டு இன்னைக்கு ஒரு 100 பேர் என்னை டெய்லி கும்பிடுற இடத்துக்கு இறைவன் என்ன உயர்த்திருக்காரு அப்படின்றது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் இன்செக்ட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அவரோட ஹார்ட் ஒர்க்கு ஒரு காலிக்குள்ள அவர் அடக்க முடியல, வெறும் காலி. ஏன்னா ஒர்க் ரோல வந்து இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒர்க்கில் வந்து இதை நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நான் பெர்ஃபார்ம் பண்ணுறத மற்றவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா, அந்த ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ் இல்லைன்னா வந்துட்டு அதான் போலீஸ் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அவங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸையோ அவங்களுடைய கொலீக்ஸையோ, ஒரு போலீஸுக்கு அவங்க எப்படி பயப்படுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பயம் பதற்றம் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இந்த இடம் தான் வந்துட்டு நம்ம ஒர்க் ரோலை நம்ம பார்க்கக்கூடிய இடம். எப்பயுமே என்னுடைய எஃபிஷியன்சியை அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, என்னோட பெர்ஃபார்மன்ஸை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்னால் ஐ எம் லேக்கிங் இன் இட், என்னால் நான் ஸ்லோவாக பண்ணுறேன், அந்த ஒர்க்கை பற்றி பேசுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுறதுலாம் அதுலலாம் மேட்ரே கிடையாது. அந்த ஒர்க் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், நான் அடையக்கூடிய இடம் வந்து அந்த ஆம்பிஷன் இல்லைன்னா அவங்களோட டெஸ்டினேஷன் வந்து ஒரு பிக்கராக வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த டெஸ்டினேஷனை வந்து தெரிஞ்சுட்டே இருக்கும். பணம் சம்பாரிச்சு ஒரு சிலர் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன, அப்படியே 4 பேருக்கு கொடுக்கணும், 4 பேருக்கு செய்யணும், 4 பேர் அப்பதான் நம்ம வந்துட்டு நம்ம பணக்காரனா இருந்து என்ன மேடம் அர்த்தம். இதுதான் வந்து அது வந்து வெறும் ஒர்க்குக்குள்ள மட்டும் இன்செக்டை அடைக்க முடியாது. அதை தாண்டி நம்ம யோசிக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான். அதே மாதிரி வந்துட்டு அந்த டர்ட் அண்ட் டிஸ்கஸ்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ரிலேட்டடானது வந்து மஸ்கா டொமஸ்டிகா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நிறைய மனப்பிறழ்வுகள் இருக்கக்கூடிய நிறைய பேரை நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். பட் இட் இஸ் நாட் அன் ஓப்பன் ஃபோரம் டு சே ஆல் தோஸ் கேசஸ். அது வந்து ஏன்னா ஒரு பீடோஃபீலியா 70 இயர்ஸ் மேல் வந்து ஒரு பீடோஃபீலிக் டெண்டன்சி இருந்து அவங்க பொண்ணுங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த இதெல்லாம் வந்துட்டு அது வித்தவுட் தி நாலேஜ் ஆஃப் இன்செக்ட்ஸ் ஐ cannot treat them all those பேஷண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து ட்ரீட் பண்ணியிருக்கவே முடியாது. அதே மாதிரி மஸ்கா டொமஸ்டிக்கால ஒரு லேடி ஒருத்தவங்க, அதாவது லேபியால் கண்டினியூஸான, அவங்களுமே சுகர் பேஷண்ட்டு தான், கண்டினியூஸ் பாயில்ஸ் ஃபரங்கிள்ஸ் லேபியா. அவங்களுடைய டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லியூட் டாக் அப்படின்றது வந்து அந்த ஓப்பன் செக்ஷுவாலிட்டி அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் ரெப்டைல்ஸ்க்கு அடுத்து இன்செக்ட்ஸுக்கு தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அந்த மாதிரி ஏன்னா இன்செக்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது, அந்த வரைமுறைகள்லாம் கம்மி. லோவர் ஆர்கானிசம்ஸில் நம்ம அந்த ரேட்டு பார்க்குறப்ப முந்தி பார்த்துருப்போம். அந்த லோவர் லெவல் ஆஃப் டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பிரித்தறியும் அறிவு இது இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு சட்ட திட்டங்களுக்குள்ளெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது பொண்ணுங்கள்கிட்ட பேசுறது, அவங்க அந்த மாதிரியான அந்த அம்மா பேசிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க பொண்ணெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது இப்படி பேசுகிறாங்கன்ற அளவுக்கு இது எல்லாம் தான் சேர்ந்தது தான் வந்துட்டு நான் வெறும் இந்த ஒரு ரூப்ரிக் மட்டும் மஸ்கா டொமஸ்டிக்காக கொடுக்க முடியாது. இன்னொன்று வந்து அந்த அம்மாட்ட ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்தது வந்து கிளீனிங். மேனியா ஃபார் கிளீனிங்கிறது வந்து இன்செக்டை நம்ம நினைக்கக்கூடிய ஒரு இடம். மேனியா ஃபார் கிளீனிங், அதாவது என்ன சொல்கிறது, நம்மளால் வந்துட்டு தலையில் கை வச்சுட்டு போயிடுவோன்ற அளவுக்கு வந்துட்டு கிளீனிங். அவங்க எனக்கு வீடு இப்படி இருந்தால் பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனால் அதாவது என்ன சொல்கிறது, அந்த வேக்கம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது இன்செக்டோட டெண்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு சமைக்க கூட மாட்டாங்க, சமைச்சா அடுப்பு வந்து அழுக்காயிரும், அதனால நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாஸ் ஆஃப் அப்பிடைட்டு, ரொம்ப நான் குட்டியாக இருக்கேன், நான் சின்னதாக இருக்கிறனால என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நான் குண்டாகணும், அதனால நான் வந்துட்டு நீ இப்படி வீடை தொடச்சிட்டே இருந்து சாப்பிடாம வீடை தொடச்சிட்டே இருந்தா நீ எப்படி குண்டாவ அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டில் அதை கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த சின்னது பெருசு அப்படின்றது வந்து அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து வெளிப்பட்டுட்டே இருக்கும்.
இந்த பொண்ணுக்குமே நான் வந்துட்டு வேற ஒரு மருந்து கொடுத்தேன். நான் அந்த கிளீனிங் மேனியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வேற ஏதோ ஒரு இன்செக்ட் அந்த டிசைட் டு கிளீன் அப்படின்றதுல வந்து இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ட்ரீம் ஆஃப் டாய்லெட்ஸ் வந்து இந்த மஸ்கா டொமஸ்டிகா இந்த மாதிரி நிறைய மருந்துகள்ல, ஏன்னா டாய்லெட்ஸ் வந்துட்டு இவங்களுடைய ஆரிஜின் மஸ்கா டொமஸ்டிகாவில் இருக்கக்கூடிய ட்ரீம் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சோர்ஸ் லாங்குவேஜ் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த அம்மாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அந்த லேபியாவில் வந்து பாய்ஸ் ஃபரங்கல்ஸ் அந்த பேஷண்ட்டு அந்த அந்த அவங்களுக்கு வந்து ட்ரீம் ஆஃப் டாய்லெட் இருந்தது. அதே மாதிரி வந்து கட்டஸ், சீவேஜ், கேபேஜ் இது எல்லாம் ட்ரீமில் வரும். சாக்கடையெல்லாம் கனவுல வருமான்ற அளவுக்கு வந்துட்டு அப்படி சாக்கடை ஓடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஆரிஜின் பிளேஸ் அது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மஸ்கா டொமஸ்டிகாக்கு வந்து இருந்துட்டு இருந்துச்சு. மஸ்கால இன்னொன்று பெரியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு, அதாவது என்ன சொல்லக்கூடியது, அந்த நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் சந்திக்கக்கூடிய விஷயங்கள், இன்னொன்று அந்த லவ் ஆஃப் ஓன் செக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, எல்ஜிபிடி அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய. அதுதான் நான் வந்துட்டு அது தனியாக மஸ்காவை வந்துட்டு இன்னும் இன்செக்டை பற்றின அந்த கேசஸே ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு மஸ்கா டொமஸ்டிகால அந்த ஜெண்டர் குறித்தும் செக்ஷுவாலிட்டி குறித்தும் நிறைய விஷயங்கள் வந்து மஸ்கா டொமஸ்டிகால இருந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்செக்டில் வந்துட்டு இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய நான் ஃபார்மிகா ரூஃபா ஒரு 2-3 கேசஸ் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருப்போம். இப்போ அந்த ஃபார்மிகா ரூஃபா பாப்பா வந்து அடிக்கடி என்கிட்ட வந்து ஃபாலோஅப் வருவாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக வருவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அனஃபைலாக்டிக் ஷாக் அப்படின்னு மட்டும்தான் வச்சு ஆல்மோஸ்ட் இந்த இது உனக்கு திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா எப்போனாலும் இந்த பொண்ணுக்கு உயிர் போயிடலான்ற இடத்துல எனக்கு வந்து அந்த பாப்பா வந்தாங்க. ஃபார்மிகா ரூஃபா எறும்பு கடிச்சா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக அந்த ஒரு மாதிரி உடம்பே வீங்கி ஹார்ட் ரேட்டு கூடி ஒரு மாதிரி டாக்கிகார்டியா இருந்தது, என்னென்னவோ வந்துடும் அவங்களுக்கு. இது ரெக்கரண்ட்டாக அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற இடம் தான் ஹோமியோபதியை தேடி வந்த இடம். அவங்க வந்து நல்ல பெர்மனண்ட்டான சொல்யூஷன்ஸ், அது கம்ப்ளீட்டாக நல்லாயிட்டாங்க. இப்போ ஒரு 4-5 இயர்ஸாக என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறப்ப தான் வந்து தி எனர்ஜி ஆஃப் ஆண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு குட்டி கடை வச்சுருக்குறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி போன இடத்துல அவங்க இன்லாஸ் சைடு தான் அந்த கடை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணுடைய இங்கே கன்சீவாக இருக்குது, குழந்தை பிறக்கும் போதே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்தப்பயே குழந்தை பிறந்த பிறகு தான் வந்துச்சு. கை குழந்தைய வச்சுட்டும் அந்த கடையை வந்து டெவலப் பண்ணணும், முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கடைக்கு வந்து அவங்களோட மதரின்லா வந்து வேலைக்கு வரல, இல்லைன்னா அவங்க ஃபாதரின்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணல அப்படின்னா இவங்க வந்து கம்மா வேலைக்கு போகிறாங்க. அவங்க தனியாக சம்பாரிச்சா எப்படி மேடம்? அந்த கதையெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய சோல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க மதரின்லா யாரும் எந்த வேலைக்கும் போகக்கூடாது, அவங்க ஃபாதரின்லா எல்லாருமே ஃபோக்கஸ்டாக அந்த கடையை நல்லா அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்படியே அவங்க வெளியில் வேலைக்கு போனாலும் அவங்க கொடுக்குற பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுக்கணும். அவங்களுக்குலாம் சேமிக்கிற பழக்கம் இல்லை, அவங்களாம் தேவையில்லாமல் செலவு பண்ணிடுறாங்க. நான்லாம் இவ்வளோ எங்கள் வீட்டில் அவங்க இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்கார். அப்படி இருந்தால் கூட நான் ஜிஹெச்சில் போய் குழந்தை பெற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் இவங்க எதுக்கு எடுத்தாலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இதெல்லாம் காசு வேஸ்ட் ஆகும்ல. இந்த பணத்தை எல்லாம் நான் சேர்த்தாதான் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இடத்த, எனக்கு வந்து இந்த இடத்துல அதிசயமா இருந்தது என்ன அப்படின்னா, அவங்க பெரியவங்க இல்லப்பா, ஓன்ட்ட எப்படி கொடுப்பாங்க, ஆனா அவங்களால பணத்தை சேமிக்க தெரியலையே அவங்களுக்கு, அவங்க வேஸ்டா செலவு பண்றாங்களே அப்படி சொல்லுது. அப்ப உங்க மாமியார் மாமனார் சம்பாதிக்கிறதுல ஏன்ட்ட கொடு அப்படின்ற இடம் தான் வந்துட்டு அந்த காலனைசேஷன் மனோபாவத்தை பிரதிபலிக்கக்கூடிய இடம். ஏன்னா அப்பீஸ்ல வந்து ஒரு குயின் பி இருக்கும், அதே மாதிரி ஒரு குயின் ஆண்ட் இருக்கும். அவங்களுக்காக இவங்க எல்லாரும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே லைன் பை லைனா கிடைக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போய் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு வீட்டுக்கு அடியில வந்துட்டு எத்தனையோ காலனிஸ் இருக்கு அப்படி சொல்றாங்க. எவ்வளோ காலனியா வந்துட்டு அவங்க நம்ம கட்டி வச்சிருக்கிறதுல வந்து ஃபவுண்டேஷன்ல வந்து அவங்க அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. நிறைய காலனிஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கும். இவங்க அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு ஆண்ட் ஒரு இது உருவாக்கி வச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள அவங்க ஒரு புதுசா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் போய் ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி போய் இன்ட்ரூட் பண்ணி, அதனால இவங்களுக்கு அந்த தீம் எல்லாம் வந்துட்டு இருக்கும். என்ன மாதிரினா எங்களை வந்துட்டு எங்களோட எனர்ஜி எல்லாம் சக் பண்ணுறாங்க. எங்களை எப்போ பார்த்தாலும் எங்களோட பணத்தை ஃபுல்லாக அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிறாங்க. இந்த அனிமல் தீம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த மீ வெர்சஸ் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பீயிங் டாமினேட்டட், பீயிங் எக்ஸ்ப்ளாய்டட், காம்படிட்டிவ் நேச்சர். ஆனால் ஒர்க்கரால் வந்துட்டு அவங்க செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே போயிடுவாங்க. நிறைய மினரல் ரெமடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஞானி மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு முடியல, நான் என்னோட இன்எஃபிஷியன்சி,
நான் அந்த இடத்துல லேக்கிங்காக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. மற்றவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன், விட்டா நசுக்கிடுவாங்க, விட்டா உறிஞ்சிடுவாங்க. இதுதான் வந்துட்டு தி இன்செக்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரெமடி ஒன்றை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து பட்டர்ஃப்ளை. இந்த டோட்டல் அந்த இன்செக்டோடைய டோட்டல் எனர்ஜி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, மெட்டமார்பாசிஸ்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு தி ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டர்ஃப்ளையை சொல்லலாம். லைமனைட்டிஸ் பிரெட்வி கலிஃபோர்னியா அப்படின்ட்டு. ஆனால் 6-7 பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஹோமியோபதியில் மருந்தாக இருக்குது. ஆனால் அந்த லைமனைட்டிஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு கேஸ். ஒரு பாட்டிமா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க 70 இயர்ஸ். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களெல்லாம் எடுத்து வளர்க்குறது, பக்கத்து வீட்டு பிள்ளைங்க நான் பார்த்துக்கிறேன். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த சத்துணவு அந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் அவங்க வந்து போயிருக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த இது ஆயமாவாக இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறதுனா எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பாட்டி. அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ 70 தாண்டிருச்சு. அவங்களுக்கு நான் பட்டர்ஃப்ளை ரெமடி கொடுத்த இடம் வந்து என்ன யோசித்த இடம் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்த குழந்தை வந்து டெய்லி இவங்க நினைப்பாங்களாம் படுக்கும்போது. அந்த குழந்தை வந்து எப்படியும் ஒரு மாதத்துக்கு 4-5 தடவை கனவுல வந்து அந்த இறந்த என் குழந்தை என் கூட பேசும், நான் நல்லா கவனிக்காம விட்டுட்டேன், ஒரு தடவையும் ஒரு மாதிரி பேசும், ஆனால் அந்த முகம் அப்படி தத்ரூபமாக எனக்கு தெரியும். மஞ்சக்காமால வந்து அது இறந்துருக்கு 1 வயசு அந்த மாதிரி. அந்த இது இன்னும் அந்த ட்ரீம் ஆஃப் டாக்கிங் வித் டெட் பேபிஸ் அப்படின்னே ரூப்ரிக் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரீம் ஆஃப் டெட் பர்சன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பிகெட் அ சில்டு அப்படின்றதுல வந்து இது வந்து அதாவது பட்டர்ஃப்ளை வந்து இருக்குது, லைமன்டிஸ். அந்த பாட்டுக்கு லைமன்டிஸ் தான் நான் கொடுத்தேன். நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பாட்டு டான்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குமா பட் ஆனால் இப்போ ரொம்ப ஓன் அவுட் ஆகி இருக்கிறாங்க அவங்க. இருந்தாலும் நான் அந்த கொஸ்டினை கேட்டேன். அதெல்லாம் சூப்பராக பாடுவேன், சூப்பராக எங்கள் ஊரில் வந்துட்டு கும்மி அடிக்கிறது இதெல்லாம் நான் வந்துட்டு எல்லாமே பொங்கல்லாம் வச்சாங்கன்னா நான் நல்லா பாடுவேம்மா அப்படி நான் பாடவான்ட்டாங்க. ஓகே, அதாவது கன்ஃபர்மேட்டரி சிம்டம். ஏன்னா எல்லா இன்செக்ட்டும் வந்துட்டு அந்த ஆடல் பாடல் வந்துட்டு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே பஸ்ஸிங், என்ஜாய் தே லைஃப். அப்படியே நல்ல ஒரு ட்ரெஸ் கோடு, நல்ல ஒரு கலர்ஃபுல்லான லைஃப், அப்படியே நாங்கள் வந்துட்டு அவங்களோட லைஃப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டுன்றது வந்து பேர்ட் மாதிரியே. ஆனால் இது வந்து தோ இட் பிலாங்ஸ் டு டியூபர்குலர் மியாசம், அந்த அளவுக்கு வந்து ட்ராப்டு ஃபீல் வந்து இல்லை. ஏன்னா ஜஸ்ட் ஃப்ளீ இப்படின்னு பார்த்தோன்னே டக்குன்னு பறந்துருவாங்க, இப்படின்னு போகிறத வந்து டக்குன்னு பறந்துருவாங்க. ஆனால் அந்த சடன் டெத் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எர்லி மேரேஜ், நம்ம இன்செக்டை நினைக்கக்கூடிய கன்ஃபர்மேட்டரி சிம்டத்தில் வந்து 19 இயர்ஸில் கல்யாணம் முடிச்சிட்டோம், 20 வயசில் கல்யாணம் முடிச்சிட்டோம், 16 வயசு பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிக் மேரேஜ், டக்குன்னு 2-3 குழந்தைங்க, டக்குன்னு ஏதாவது டிசீஸில் மாட்டுறது, அந்த திடீர்னு அப்படின்றது எல்லாமே வந்துட்டு இந்த எனர்ஜி பேட்டர்ன் ஆஃப் இன்செக்ட்ஸ்குள்ளே வரும். நான் இந்த இதோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்லி வந்துட்டு நம்மளுடைய லைன் ஆஃப் கம்பேரிசன்ஸ், நம்மளோட கேஸ் டேக்கிங் போது இன்செக்டும் அழகான ஒரு அரே ஆஃப் மெடிசன்ஸ் வந்துட்டு இட் பிலாங்ஸ் டு அவர் ஹோமியோபதிக் மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றத சொல்லி அவங்கள வந்துட்டு மெட்டீரியா மெடிக்காவில் மட்டும் நம்ம அடோர் பண்ணி இது பண்ணுறதை விட லைஃப்லேயுமே நான் நிறைய அந்த இது ஒவ்வொரு பயாலஜிக்கலாக நிறைய இதெல்லாம் படிக்க வந்துட்டு எல்லா உயிர்களையுமே நேசிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அதாவது பாம்பெல்லாம் அதிகமாக நேசிக்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்களோட எனர்ஜி பேட்டர்னை புரியும் போது அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வருது. அது எல்லாருக்குமானது தான் இந்த பூமி அப்படின்ற ஒரு உணர்வு வந்துட்டு வரும். நல்ல ஒரு ஹோமியோபதி டாக்டராக எல்லாரும் எமர்ஜ் ஆகும்னு கேட்டுட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோ.